ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசே மாங்கல்யே தேகிமே சதா. காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் அனைவருக்கும் சென்னை சைதாப்பேட்டை சின்ன கடும்பாடி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருமணத்தடை நீக்குபவள், ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பவள், குழந்தை பாக்கியத்தை தருபவள், உங்கள் அனைவருக்கும் சின்ன கடும்பாடி அம்மனுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாசம் 10ஆம் நாள். இன்று காலை 9:55 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. இன்று காலை 7:20 வரை மக நட்சத்திரம், அதன் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகமும், காலை 7:20 வரை மரண யோகமும், அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள். இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மதியம் 1:30 முதல் 2:30 வரையும் உள்ளது. ராகாலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. லாயரா இருக்கிறவங்க, சட்டத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உறவுகள் பலப்படும். பெண்கள் சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். ரிஷப ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குறிப்பா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. தேவையில்லாமல் பழைய விஷயங்கள், ஹிஸ்ட்ரியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான நாள். IVF ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரைஸ் மில், ஆயில் மில் வச்சிருக்கிறவங்க, மளிகை வியாபாரம் செய்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மிதுன ராசி என்பர்களே, லாபமும் நஷ்டமும் கலந்த நாள். வியாபாரத்தை பொறுத்தவரையில் லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. வேலை பிடிக்கல, வேற வேலைக்கு மாறணும், ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கு, கூடவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி எடுக்கலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கடகராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பா வீட்டில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் வழியிலே இருந்த சில மனஸ்தாபங்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை உண்டு. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஓடுற போது கவனமாக இருக்கணும். டிரைவராக இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ண வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கார், கேது பகவானும் இருக்கார். அதனால படபடப்பு, டென்ஷன் இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தா பண்ணமா, ஜெயிச்சமா, முடிச்சமா அப்படின்னு இல்லையே அப்படின்னு ஓடும். மனசுல மனம் தளர வேண்டாம். சில மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கவனம் தேவை. வாகனங்களால் சில பேருக்கு சில எக்ஸ்பென்சஸ் செலவுகள் வந்து சேரும். வியாபாரத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு
வாராகி அம்மன் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள், சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். காதல் விவகாரங்களில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்கள் எல்லா விஷயத்தையும் 4 முறை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஆண்களை பொறுத்தவரையில் தேவையில்லாத சில செலவுகள் வந்து போகும். பிசினஸை பொறுத்தவரையில் கெமிக்கல், அயன், ஸ்டீல் சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்களுக்கு அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. துலாம் ராசி என்பர்களே, மனக்கவலை நீங்கும் நாள். மனசுல சில ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு மனசு தோணும். ரொம்ப அலட்டிக்காதீங்க. டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்க, நர்ஸாக பணிபுரிபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், மனை வாங்கணும், காணி வாங்கணும், பூமி வாங்கணும் நினைக்கிறவங்க சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குபேரர் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவு, யாராவது கெஸ்ட் வந்துடுறாங்க, ஃப்ரெண்டு சொல்றான் அங்கே போயிட்டு வருவோங்கிறான், கலீக் சொல்றாரு ரொம்ப நாளாச்சு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரலாங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் வந்துட்டே இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், ரெகக்னிஷன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு நன்மையான நாள். ஐடி ஊழியர்களுக்கும் அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எவனா ஒருத்தன் வருவான். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அனுகூலமான நாள். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நன்மையான நாள். ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்க, டீச்சரா, ப்ரொஃபஸரா, லெக்சரா, இவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கடன் பிரச்சனைகளில் ஒரு தீர்வு கிடைக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். மகர ராசி என்பர்களே, உத்திராடம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கவனம் தேவை. தேவையில்லாமல் யாரோடையும் ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ண போகாதீங்க. அதே மாதிரி வியாபாரம் பண்ணுற இடங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியாபாரம், பிஸ்னஸ் ரெண்டுமே ஒன்று தான். உத்தியோகத்தில் கலீக்ஸோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். தாய் தந்தையுடன் சில மோதல் வரும், விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. கும்பராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். குறிப்பா கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். மீனராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கின்ற நாள். 10 ரூபா வந்தா 10 ரூபா செலவு. சேவிங்ஸே பண்ண முடியலையே, என்ன பண்றது? 7.5 சனி வேற இருக்கு. ஸோ எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. அதே மாதிரி யாராவது ஆசை காட்டினா அதுல போய் ஏமாந்துடாதீங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் பிங்க்.
நன்றி, வணக்கம்.